வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான அடை தோசை. இந்த அடை தோசை நல்ல ஒரு தொளி உளுத்தம் பருப்பு, பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அடை தோசை செய்ய போறோம். நல்ல சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டுட்டு நல்ல ஹெல்த்தியான பாரம்பரிய முறையில அடை தோசை செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த அடை தோசைக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னி தான் நல்ல சைடிஷா இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சிம்பிளா சாப்பிட்டாலும் இந்த தோசை சூப்பராகவே சாப்பிடலாம். ஒரு பாத்திரத்துல தொளி உளுத்தம் பருப்பு ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். இதுக்கு பாதி அளவு கடலைப்பருப்பு சேர்த்தா போதும். 100 கிராம் தொளிப்பருப்புக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு, நான் வெள்ளை உளுந்தும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சரிசி 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இதோட இட்லி அரிசியும் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல கலந்து ஒரு 3 தண்ணி களைஞ்சிட்டு நல்ல ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா 3 தடவை நல்லா களைஞ்சிட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போறோம். ஊற வச்சுட்டு மிக்சி ஜார்லயே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இது ஊற வைக்கிற டைம் மட்டும் தான். நம்ம மற்றபடி மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்துட்டு நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதே நேரத்திலேயே சுட்டுறலாம். புளிக்க வைக்கிற அவசியம் இல்லை. இதோட காரத்துக்கு வரமிளகா ஒரு 4 மிளகா சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சுக்கிடுவோம். இது ஊற வைக்கிற டைம் மட்டும் தான். நம்ம மற்றபடி மிக்சி ஜார்ல அரைச்சிட்டோம்னா தோசை டக்குன்னு சுட்டுறலாம். நான் இது ஒரு 2 பேட்சா அரைச்சுக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லா பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இஞ்சி இதுல ஒரு துண்டு கண்டிப்பா சேர்க்கணும். நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன். நல்ல ஃபைன் பேஸ்டா நல்லா ஃப்ளஃபியாவே இருக்கு மாவு. இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு தோசை சுட்டுறலாம். நல்ல ஃபைன் பேஸ்டா இருக்கு பாருங்க. இந்த பக்குவம் கரெக்டா இருக்கும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைய கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனையா இருக்கும். நல்ல பொடியா கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்காமையும் சுடலாம். வெங்காயம் சேர்த்து சுடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இதோட வாசனைக்காக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் திக்கா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு தோசை ஊத்துனா சூப்பரான அடை தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுடுவோம். நம்ம உப்பு எல்லாம் கலந்துருக்கிறதுனால இப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம தோசை சுடலாம். நல்லா தோசைக்கல் நல்ல எண்ணெய் காஞ்சி வரவும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா நம்ம தோசை எடுத்துக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு இந்த வெங்காயம் போட்டு தேய்க்கும் போது நம்மளுக்கு தோசை நல்லா ஒட்டாம கிறிஸ்பியா வரும். ஃபர்ஸ்ட் தோசை ஊத்தும் போது இப்படி தண்ணி தெளிச்சுட்டு வெங்காயம் தேய்ச்சுக்கோங்க. நல்லா 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா பரத்தி விட்டுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துட்டு
சுடும்போது நல்ல ஒரு மொறு மொறுன்னு கிறிஸ்பியா நம்மளுக்கு அடை தோசை கிடைக்கும். இது இட்லி மாவு மாதிரி புளிக்க வைக்கிற அவசியம் இல்லை. மேலாப்புல எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா சுட்டு எடுத்தோம்னா அடை தோசை நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம குயிக்கா சூப்பராகவே செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இருந்தாலே போதும். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல அடை தோசை இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பக்கம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியா வேகவும் திருப்பி விட்டுக்கலாம். நல்ல ஒரு வாசனையோட அடை தோசை, நல்ல தொளி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையோட இருக்கும். இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அருமையான அடை தோசை சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.